சுகமே சொல்க. வணக்கம் நண்பர்களே. கடந்த வீடியோல காமத்தை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு சிறந்த மலர் மருந்து இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதுதான் செரி பிளம் சொல்லக்கூடிய மலர் மருந்து. ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. என்ன கேட்டிருந்தாரு அப்படின்னா, இந்த காலத்துல நிறைய பேருக்கு குழந்தை பாக்கிய பிரச்சனைகள் இருக்கு, குழந்தைகள் உருவாத பிரச்சனை இருக்கு. அதனால நிறைய பேர் இன்ஃபெர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு நின்று இருக்காங்க. நீங்க என்னன்னா காமத்தை அடப்பதற்கு மருந்து தரேன்னா எப்படி இது நியாயம்? அவங்களுக்கு குழந்தை பிறக்கணும்ல, அது காமம் முக்கியம் இல்லைன்னு சொல்லியிருந்தாரு. இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நான் என்ன சொல்ல வரேன்னா, காமத்தை அடைக்கணும்னு நான் சொல்ல வரல. காம சிந்தனைகள் அதிகமா வராம தடுப்பதற்கு இந்த மலர் மருந்து ஒரு நல்ல மருந்தா இருக்கும். இப்போ அதை ஒரு அலுவலகத்துக்கு வேலைக்கு போறாரு, இல்ல ஒரு வேலைக்கு போற எங்க வெளியில வேலைக்கு போறான்னு வச்சுங்களேன், அவங்க அந்த இடத்துல வரக்கூடிய காம சிந்தனைகளை கட்டுப்படுறதுக்கு இந்த மருந்து நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்கள் தவறான வழிக்கு போகிறது, சிலர்லாம் சில விஷயத்த பார்த்ததுக்கு அப்புறம் அதுல அந்த சிந்தனை இருப்பாங்க, காம சிந்தனை இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த செரி பிளம் சொல்லக்கூடிய மலர் மருந்து ஒரு நல்ல மருந்தா இருக்கு. அதாவது தேவையில்லாத காம சிந்தனைகள், அதை தான் நான் சொல்ல வரேன். அதாவது அந்த காம சிந்தனை இம்பார்ட்டன்ட் தான், ஆனா தேவையில்லாத நேரத்துல வரக்கூடிய காம சிந்தனையை தடுப்பதற்கு இந்த மலர் மருந்து ஒரு நல்ல மருந்தா இருக்கும். அதுதான் செரி பிளம். மெயினா உணர்ச்சிகளை கட்டுப்படுறது. இதான் உணர்ச்சி வசப்படக்கூடிய சொல்றாங்க பாத்தீங்களா. செரி பிளம்னாவே அவங்க அதிகமா கோவப்படுவாங்க, உணர்ச்சி வசப்படுவாங்க, அந்த மாதிரி ஆளுங்க. அப்ப அந்த காம உணர்வு ஒரு அதிகப்படியா இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஆபத்து ஏற்படுத்தும். அப்ப அதை சரியான நேரத்துல வராம தடுப்பதற்கு அதாவது தேவையில்லாத நேரத்துல தடுப்பதற்கு தான் இந்த மலர் உதவிகரமா இருக்கும். நன்றி, வணக்கம்.